நிச்சயமாக புறாக்கும். அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் திரும்ப திரும்ப தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், காத்திருங்கோ, காலங்கள் கனியும், மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களை எங்களால் செய்ய முடியாது, அதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அர்ச்சுனா என்பவர் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவார். ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நேற்று பயங்கரமான ஒரு விஷயத்த டாக்டர் அப்படி எல்லாரையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறார். இவங்க திட்டமிட்ட ரீதியில தான் அந்த மீடியாஸ உள்ளுக்கு விடையில. என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு டாக்டர் சட்டியா ஆத்திரப்பட்டு நேற்று கதைச்சிருக்காரு. மேவியெல்லாம் சரியா பேசி இருக்கிறார். பேச்சுன்னு சொன்னா அப்படி பேச்சு ஒரு பொறுப்பற்ற தனமா நீங்கள் பதில் சொல்றீங்கள், எப்படி எங்கட ஒரு சகோதரத்துக்கு நீங்க கை வைப்பீங்கள், ஆறு உங்களுக்கு உரிமை தந்தன்ற அந்த கேள்வி உண்மையாவே அங்க இருந்த ஆக்களே உழுப்பி இருக்கு. அந்த அளவுக்கு வேலை செய்துதான் இன்றைக்கு அடுத்த நாளே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்கிறோம். நாங்கள் கதைக்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி போட்டு போறாங்கள பார்த்துருக்கிறோம். நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்ட விஷயம், கொடுக்கப்பட்ட மருந்து இன்றைக்கு எவ்வளவு வேகமா வேலை செய்திருக்கேன்னு பாருங்க. அப்ப ஏன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு பயம் இருக்குது, அர்ச்சுனா ராமநாதன் என்றவரோட நாங்க எந்த டீலும் அடிக்கலாது. பிரச்சனைக்கு தீர்வு தான் கொடுக்கணுமே ஒழிய அதுக்குரிய வேற ஏதாவது மாற்று வழியா அங்க சிந்திக்கலாதுன்றது எல்லா கட்டமைப்புகளுக்கும் விளங்கிட்டு. இப்ப சில எங்கட தமிழாக்களுக்கு தான் சில நேரம் புரிஞ்சு கொள்ளாம திரும்ப திரும்ப கொண்டே மண்டை உடைச்சு கொண்டிருக்கிற மொழிய இன்றைக்கு பாருங்க. நான் நேற்று கேள்விப்பட்டேன், நேவிக்காரன் டாக்டரோட பிறகு கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கு நின்று இந்த மீட்டிங் முடிய. டாக்டர் கதைக்கல, டாக்டர் போயிட்டார். அதுல நின்றாக்கள் ஒரு சிலர் தொடர்பு அந்த அவையோட தொடர்பு கொண்டதால அவை சில விஷயங்களை சொன்னவை பயங்கரமா பம்மி கொண்டு நின்றுக்கிறேன் டாக்டரோட கதைக்கிறது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. அவர் அங்க கதைச்சிட்டார். மற்ற அரசியல்வாதிகள் என்ன நின்று கதைச்சு நாங்க சேவ் பண்றோம் வாங்கன்னு சொல்லி இப்படித்தானே முடிக்கிறது கொண்டு பிறகு போய் அங்க சம்பந்தப்பட்டாக்களை வெறுட்டுறது. நீங்க நேவியோட அப்படி சேட்டை விடாதீங்க, நாளை உங்களோட உயிர் ஆபத்து வரும், அது இதுன்னு சொல்லி வெறுட்டுறது தானே. அப்படியான விஷயங்களுக்கு அங்க இடம் இல்லைன்றது அவைக்கு விளங்கிட்டு இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய நேற்று நேவி சொல்லிக்க அப்படி டாக்டர் கிழிச்சிருக்கிறார். அதை விட இன்றைக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்துல அதை பார்க்க உண்மையாவே டாக்டர் இன்றைக்கு காலமா பிந்தித்தானே வந்தவர். அதுக்கு முதல் சந்திரசேகர் அமைச்சர் சந்திரசேகர் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ற ஐடியாவில இருக்கு இல்லையா, நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அவர் இன்றைக்கு யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வர்றதாக இருக்கவில்லை. ஆனா டாக்டர் தாமதிச்சு வந்ததை கேள்விப்பட்டுதான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா டாக்டர் பிந்தி வந்துட்டார் கூட்டத்துக்கு. அவருடைய முகத்தையும் அவர் இன்றைக்கு நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்க ஒரு பயத்தோட தான் அவர் அதுல இருந்தவர். என்னன்னு சொன்னா நேற்று டாக்டர் பதிவொன்று போட்டிருந்தவர் இந்த தேசிய பட்டியல்ல வார ஆட்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல என்ன கதைக்கலாம், அவன் செயற்பாடுகள் எப்படி இருக்கலாம்ன்ற சம்பந்தமா ஒரு சட்ட விஷயம் ஒரு பாயிண்ட் அதுல போட்டிருந்தார். அப்ப அது சம்பந்தமான ஒரு பயம் இன்றைக்கு உருவாயிருக்கு சந்திரசேகருக்கு. இல்லாட்டி இன்றைக்கு அவர் பெரிய அட்டகாசங்கள் காட்டியிருப்பார், நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ஆனா அவர் பெருசா இன்றைக்கு கதைக்கல. இன்றைக்கு கதைச்சது முழுக்க நீங்க பாத்தீங்களா ஜிஏ பிரதிவன் தான். வேணுமெண்டா நீங்கள் அந்த வீடியோ திருப்பி எடுத்து பாருங்க. அமைச்சர் சந்திரசேகர் இன்றைக்கு கடந்த மீட்டிங்கள்ல தன் அதிகாரத்தை பயன்படுத்தின மாதிரி இந்த மீட்டிங்ல அவர் பயன்படுத்தல. மிக அமைதியான முறையில எல்லா விஷயமுமே ஜிஏ பிரதீபன் தான் கதைக்கிறார். அவர் தான் டாக்டருக்கும் பதில் சொல்றார். இருந்துட்டு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை தான் அதுவும் மிகவும் பயந்து ஒரு மரியாதையான முறையில கதைக்கிறார். இதே அமைச்சர் தான் போன முறை முதல் முறை கூட்டத்துல அடே குமாரா வாய மூடுறான்னு சொல்லி பேசினவர். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அர்ச்சுனான்ற ஒருத்தர் இன்றைக்கு எந்தெந்த பெரிய பெரிய தலைகளை எல்லாம் வாய மூட வச்சிருக்கிறார். சில விஷயங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னா அது காட்டப்பட்டிருக்கு. அது இன்னொன்று பார்க்கணும் சொன்னால் நீங்கள் இந்த ஒளிநாடா வெளியிடக்கூடாதுக்கு சட்டப்படி நாங்கள் மக்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றோம். இல்ல இதாலதான் ரவராமன் நாங்கள் மக்களுக்கும் என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள ஆக்களோட பக்கம் தான் நாங்கள் நிக்கணும். இன்றைக்கு
இந்த அமைச்சர் சந்திரசேகர் இவ்வளவு அடாவடித்தனத்தை பண்ணினாலும் ஒரே ஒரு அறிவு தன் அறிவை பயன்படுத்தி ஒரு பாயிண்டை நேற்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தவர். அதையும் இவரை மென்ஷன் பண்ணல. தேசிய பட்டியலில் வாராக்கள் அவைக்கு இருக்கிற அதிகாரம் என்னண்டு இன்றைக்கு அந்த பாம்பு பட்டியல் அடங்கின மாதிரி அந்த ஒரு பதிவு மட்டும் அடக்கி வச்சிருக்கு ஆளை. அவையால் என்ன முடியுமன்றதையும் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதே சிறிதரன் ஐயாண்டா சொல்லியிருப்பார், அவர் ஒரு அமைச்சர், அவர் திருப்பி கதைக்கக்கூடாது, எதிர்த்து கதைக்கக்கூடாது, அப்படியான ஆக்களை வெளியேற்றுங்க, நான் வெளிநடப்பு செய்கிறேன் வரலாறுகளும் இருக்கு இந்த கூட்டங்கள் நடந்தது. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். மற்றது எவ்வளவுக்கும் டாக்டர் போயிருக்க மாட்டார். நீங்கள் முதல் நாள் சட்டப்பிரிவு எடுத்து காட்டுறீங்கல்ல, இன்ன இது பிரகாரம் நாங்கள் அதாவது செய்தியாளர்களை இதுகளை ஒளி ஒழிப்பு தடை செய்யப்படுறதுன்னு சொல்லி சட்டத்தை எடுத்து காட்டினா பிறகுதான் வைத்தியர் சட்டத்தை படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுற. நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன், சட்ட வரைவோட தான் நீங்கள் எல்லாத்தையும் நடத்தணும்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பாரிய ஒரு கேள்வியையும் நெருக்குதலையும் உள்ளாக்குவீங்கள். அவ்வளோத்தையும் படிச்சு போட்டு அவ்வளவு சட்டப்பிரிவையும் எடுத்து வச்சு மாடு புல்தறிய மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சி தள்ளுவார். அப்பேக்கு நீங்க யோசிக்க வேண்டிய காலம் நிச்சயமா உருவாகும். அவரது நோக்கம் இந்த தேசிய அரசாங்கம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த ஒதுக்கப்படுற நிதிகளை சரியா ஒதுக்கி அரசு அதிகாரிகள் மூலம் அதற்கான தீர்வுகளை கண்டு மக்களுக்கு அபிவிருத்தி விஷயங்கள் 100% சிறப்பாக நடக்க வேணும். ஒதுக்கப்பட்ட காசுகள் இந்த வருட இறுதிக்குள் முழுமையாக மக்களிட பயன்பாட்டுக்கு போய் இந்த காசு காணாது என்று சொல்லி தாங்கள் பாராளுமன்றத்துல மேலதிகமாக கதைச்சு காசை பெறக்கூடிய சூழலை உருவாக்கணும் என்றதான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு இடையூறாக நீங்கள் நிற்கிற அனைவரும் நிச்சயமாக கேள்விக்கு உட்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் இவ்வளவு பிரிவுகளை வச்சுக்கொண்டு விவசாய பிரிவா இருக்கட்டும், மருத்துவ அதாவது சுகாதார பிரிவா இருக்கட்டும், வீதி போக்குவரத்து நகர பிரிவா இருக்கட்டும், அவ்வளவு கணக்குகளையும் தனியே இருந்து பார்த்து உங்களுக்கு வகுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர் தன்னை வளர்த்துக் கொள்ளுவார். அதால இந்த விடயங்கள்ல இருக்கிற அரசு அதிகாரிகள் இனிவரும் காலங்கள்ல உங்களுக்கான ஆளுமையில வளர்த்து கொள்ளுங்கோ, மக்களுக்கான சேவையை மக்களூடாக செய்யுங்கோ. மக்களை துன்புறுத்துகின்ற எந்த ஒரு தகவல்களும் முறைப்பாடாக அவருக்கு கிடைக்க பெற்றால் அவை முறைப்படி இந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் முதல் பெரும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால் ஆரம்பங்களிலே பாராளுமன்ற உறுப்பினராக வைத்தியம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு சில வைத்தியசாலைகளிலையும் சில இடங்களிலையும் சென்று அது வழக்குகளாக அமைக்கப்பட்ட பிறகு அந்த நீதிபதிகளின் கருத்து நீங்கள் கடிதங்களையும் இந்த விடயங்களை பாராளுமன்றங்களையும் கதையும் கொண்ட ஒரு ஆலோசனையை நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள். அதை அவர் தனது தந்தைக்கு நிகராக அந்த கருத்துக்களை தனது உள்ளத்திலே உள்வாங்கி இன்றைக்கு அதனூடாக வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு காவல்துறையா இருக்கட்டும், கடற்படையா இருக்கட்டும், எல்லாரும் இன்றைக்கு ஒரு கட்டத்துல யோசிக்கிற அளவு தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இன்றைக்கு அந்த தர்மபுரத்துல அந்த குறித்த பொதுமகனுக்கு பாவிக்கப்பட்ட துஷ்பிரயோக நடவடிக்கை இன்றைக்கு அபிவிருத்தி குழு கூட்டங்களே கதைக்கப்பட்டு இன்றைக்கு முறைப்பாடாக பதிவு செய்யப்படாமல் தவிர்க்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அடுத்த பாராளுமன்றத்திலே பெரும் பிரச்சனையாக உருவாக்கப்பட்டு பெரும் கேள்வியாக அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த விடயங்கள் அவரது நோக்கம் ஒன்றுதான். நான் முதலே சொன்னேன், இந்த நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது மக்கள் நலனுக்காகவே ஒழிய தனிப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இவை உருவாக்கப்படவில்லை. அப்ப இங்கே இப்பதான் எங்களுக்கு அத்தி பூத்தால் போல 2024 தான் எங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கிறார். இந்த விஷயங்களை மக்களுக்காக நின்று மக்கள் மூலமாக இந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் என்ற சிந்தனையோடு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறார். நாங்கள் அவருக்கு இன்னும் வலுவான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சான்றாதாரங்களையும் கொடுத்து வழங்கி அந்த அவரது பாதையை செப்பனிட வைக்க வேண்டியது மட்டும்தான் தமிழ் மக்களாகிய உங்களது கடமை. நீங்கள் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யறதுக்கான வாக்க போட்டு அனுப்பி வச்சிட்டீங்க. இனி உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்களையும் ஆவணங்களையும் முறைகேடான நடவடிக்கைகளையும் முறைப்படியாக துணிந்து நீங்கள் அவருக்கு முறைப்பாடாக வழங்குகின்ற சந்தர்ப்பங்களிலே நிச்சயமாக இலங்கையின் வடக்கு பகுதியில பெரும் ஒரு மாற்றம் பெறும். அவருக்கு மனசுல இருக்கிற பெரும் வேதனையே தெற்கு மாறி எங்களோட வடக்கு ஏன் மாற்றம் அடையவில்லை, ஏன் அபிவிருத்தி அடையவில்லை, ஏன் தொழில் மாற்றங்களிலே முன்னேற்றம் காணவில்லை, இது அவரது ஆள் மனசில் இருக்கிற பெரும் கவலையும் வேதனையும்.
அங்கேயும் இதே நிதி தான் ஒதுக்கப்படுகின்றது, இதே கட்டமைப்புகள் தான் இருக்கின்றது. ஆனால் அங்கே எல்லாம் மிகச் சிறப்பாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது. ஆனால் எங்கட தமிழ் பிரதேசங்களுக்கு ஏன் இந்த இழிநிலை? இந்த நிலைதான் இன்றைக்கு அவரை இவ்வளவு வேகமாகவும் விவேகமாகவும் சிந்திக்க வைத்து இன்றைக்கு இந்த சமூகத்தில கேள்விகளை கேட்க தூண்டுகின்றது என்பதை சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் நீங்க நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. கதை. வணக்கம் ஜூசர். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு டாக்டர் அனலதீவுக்கு வெளிக்கிட்டாரே ரோட்டுகளை போடுறத செக் பண்ண பார்க்க. அது மண்ணாட இன்னொரு தகவலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமணேஸ்வரன் அந்த ஐயா மிக தெளிவாக யூடியூப்ல பதிவு செய்திருக்காரு. அந்த இதுல இவை இந்த ரோட்டுகள் எல்லாம் 2021 22 போடப்பட்டாச்சுன்ற ஒரு தகவலை வடிவா போட்டிருக்கிறார். அந்த தகவலை நாங்க வைத்தியருக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஏனைய வேறு யாரும் பார்த்தாலும் அந்த தகவலை வைத்தியருக்கு அனுப்புங்கோ, அவர் கருத்துல கட்டாயம் கொள்ளுவார். ஏன்னா இந்த அரசாங்கம் அவர் வடிவா சொல்றார் அந்த ராமணேஸ்வரன் என்றால், இதை இப்ப போட்ட வீதியாக காண்பித்து அந்த வீதியில் ஒதுக்கப்பட்ட காசுகளை இந்த அரசாங்கம் சுருட்ட நினைக்கின்ற ஒரு சிந்தனையாக சொல்லி இருக்கிறார். அது சரியா தவறா எனக்கு தெரியல. ஆனால் அவர் அந்த பதிவை மிக தெளிவாக போட்டிருக்கிறார் என்றால், இந்த காலப்பகுதியில தான் இது இந்த வீதியில் எல்லாம் புனரமைக்கப்பட்ட ஒரு தகவலை மிக தெளிவாக போட்டிருக்கிறார். டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆணி வரை அக்கு வரையா போயெல்லாம் பிரிச்சு பார்ப்பேன், எந்த வருஷத்துல எந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ரோட்டுகள் எல்லாம் ஆக்களை விசாரிக்கிறார் டாக்டர். என்ன ஒரு ரோட்டு 7 வருஷத்துக்கு மேல் போட்டேன் டாக்டர் நினைச்சாரு, இந்த வருஷம் அப்படி போட்டிருக்காங்கன்னா அதான் 7 வருஷத்துக்கு மேல் போட்டிருக்காங்க. இந்த அனலதீவிலே தான் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால ரோட்டு உண்டா. அதை விட என்பிபி அரசாங்கத்துக்கு இந்த பயம் இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்குமென்ற பயத்துல ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ற அளவுக்கு இன்றைக்கு மூளையில இளங்குமரன் கூட இப்ப புத்தகங்களை எடுத்து பிராடி பாக்குறதுக்கும் நம்ம எதுவும் கதைச்சாத பிரச்சனையா போயிருமென்று வாயை மூடி கொண்டிருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இன்றைக்கு டாக்டர் செயற்பாடுகள். இப்போ வாயா கொடுத்து கதைச்சு திருப்பி கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் முட்டாளாகிறத விட அமைதியா இருக்கலாம்ன்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கணும். அதை விட இனி இல்லைன்ற ஒரு பயத்தோட இதுதான் இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி சிங்கள கட்சிகளுக்கோ அல்லது மற்ற தேசிய கட்சிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ இல்லாத ஒரு விஷயம். கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், பயப்படணும் அவனுக்குன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பயப்படுறது வைத்தியர் கேள்வி கேட்பார், அவருக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காகவே சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் மக்கள் அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கும் வழிகிடணும். நாங்கள் கடந்த காலங்களில் சிறுதரன் ஐயா எல்லாம் முதல்வர் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் டாக்டர் யாழ்ப்பாணத்தில் கேட்ட கேள்வியை அடுத்த கூட்டத்தில் இவர் அவசரப்பட்டு கேட்குறார், பேசுகிறார் அந்த ஸ்டாஃபை. ஆனால் அது முதல் கூட்டத்தில் எழுப்பி போகிறார், அரசு உத்தியோகத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறாருன்னா உண்மையாகவே அது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான். மற்றது இப்ப ஒரு விஷயத்த 20 வருஷமா நான் என்ன செய்தேன்றதான் அடுத்த கேள்வி. 20 வருஷமா இருந்தேன் சொன்னா 20 வருஷமா இருந்து நீங்க இதே கூட்டத்துல சாப்பிட்டு தானே போனீங்க. 20 வருஷமா கையந்திரம் பொண்ணு நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் செய்யாதையா மாற்றத்தையா நீங்க செய்ய போறீங்கன்னா உங்களால முடியாத எவ்வளவு மாற்றங்களை வைத்தியர் செய்திருக்காரு. இன்றைக்கு நீங்க 20 வருஷமா இருந்து செய்ய முடியாத விஷயங்கள் இன்றைக்கு 6 மாதத்துல எவ்வளவு விஷயங்களுக்கு தீர்வு இருக்கிறார். எவ்வளவு விஷயங்கள மக்களை ஒரு அரசியல் மக்களுக்கான அரசியல் மாற்றத்தை உருவாக்கி அந்த மக்கள் அரசியலை நோக்கி உங்களோட காலங்களில் நீங்க எந்த சமூகத்துக்கு இந்த அரசியல் தெளிவரையும் சித்தாந்தங்களையும் கொடுத்து வெளிப்படையான ஒளிவு மறைவில்லாத அரசியலை செய்து நீங்க 20 வருஷமா இருந்த என்று சொன்னால் ஐயோ நீங்க எல்லாம் விட்டுட்டு ஒதுங்குங்கோ. இனி 20 மதுபான சாலைகள் நீங்கள் விட்டுட்டு ஒதுங்குங்க. உங்களுக்கு பிறகு இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் சாரி அப்ப நீங்க என்ன சொல்றேன்டா, 20 வருஷமா நீங்க இருக்கேதானே 15 பார் வந்தது, ஒவ்வொரு இடங்கள்லயும் பார் வந்தது, விகாரைகள் வந்தது, எல்லாம் 20 வருஷத்துக்குள்ளதானே நீங்க இதெல்லாம் செய்து முடிச்ச. நீங்கள் இப்ப இன்றைக்கு வேற ஒருத்தர் கதைக்க கூடாண்டா 20 வருஷம் நீங்க செய்த கேவலமான வேலைகளுக்கு என்ன பதில் சொல்றது? அதுகளையெல்லாம் நீங்க பொறுப்பெடுக்க மாட்டீங்க. 20 வருஷமா ஒரு விஷயத்த கதைக்கிறீங்க, தீர்வு இல்லை, அதை பற்றி மட்டும் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? என்னது மக்களுக்கு இதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு?
வணக்கம் ரதன் அண்ணே. ரதன் என்ற பதிவும் பார்த்தனா நல்லா இருந்தது. லைக் பண்ணி விட்டுறான். வணக்கம் அண்ணா, வணக்கம். லைக் பண்ணாதீங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இருக்கும், காசு வரும் 50 ரைட்டா சேவ் பண்ணணும். ஓகே ஓகே. என்ன இதுல யோகன் சொன்ன விஷயத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னென்றால் அந்த பிரதீபன் இருக்கிறதானே ஜிஏ பிரதீபன், அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு ஊழல் காட்டிக்காது இதுன்றபடியா தான் நவியல் வந்து அதை வழிகொண்டாரு. நம்ம இல்லை ஏன்னா ஒவ்வொருக்கும் டாக்டர் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதிகாரிகளை வந்து பதில் சொல்ல விடாம பிரதீபன் அவர் தான் பதில் சொல்றாரு, மற்ற ஒரு அதிகாரியுமே பதில் சொல்லல யோகன். என்னண்டா முழு முழு விஷயமும் பிள்ளைன்னு தெரியுது. அந்த என்ன கல்வி திணைக்களத்தின் வந்து 3 வீதம் காசு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மிச்சம் 97 வீதம் காசு போகுதுன்னு சொன்னா அந்த காசு கணக்கு கேட்டா கணக்கு இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து சுகாதாரத்துறையில வந்து கணக்கு கேட்டா அதுக்கு கணக்கு பதில் சொல்றாரு இல்ல. அவர் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே அந்த உடனே ஒருத்தர் சொன்னார், நீங்க மட்டும்தான் படிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க, எங்களுக்கு நாங்களும் படிச்சினாங்கன்னு. அதுக்கு தக்கன டாக்டர் அர்ஜுனா சொன்னா, நீங்க இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கடைசியில வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்ப மக்களுடைய காசை வந்து நீங்கள் சம்பளம் வேண்டிட்டு இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிறார்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மலைச்சார்ஜ் படி நாங்க வேலை செய்தா தான் அந்த சம்பள காசு உடம்புல சோறும். இப்ப இவியல் தரவழிக்கு எல்லாம் இந்த சம்பள காசு எப்படி உடம்புல சுவருதுன்றது வந்து உண்மையில எனக்கு விளங்க இல்லை. ஒரு என்ன நைனாதீவுக்கு தண்ணி இல்ல, 1500 குடும்பம் இருக்குன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிற குடும்பம் ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் தண்ணியை குடிக்குது, மிச்சம் 1200 குடும்பத்துக்கு தண்ணி இல்லையான்னு சொன்னா அந்த ஜனம் எப்படி வாழ்றது? அது அந்த இடத்த விட்டு தான் வழியில போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதுக்கு டாக்டர் விளக்கத்தை கேட்டா அதுக்கு வந்து நீங்க அவர் வந்து கீழே இருந்த ஆக்களை பார்த்து நக்கல் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கிற வழியா விளக்கம் இல்லைங்க பதில் இல்ல டாக்டர் கேட்ட கேள்விக்கு. அப்ப நீங்க வந்து டாக்டர் கேட்க நீங்க ப்ரொபோசல தாங்க அல்ல உங்களை தூட்ட. இதுதான் பிரச்சனை. இப்ப காசு வந்து அரசாங்க காசு வந்து திரும்பி திரும்பி போகுது, ஒரு இதுவும் இல்லை. வந்து அவையை பொறுத்தவரை மாதம் சம்பளத்தை வேண்டி கொண்டு சுகபோக வாழ்க்கை காலவரி நம்ம அப்படியே வந்து அப்படியே 4 பேரோட கடலை போட்டாச்சு, மத்தியானம் சாப்பிட்டாச்சு, பின்னர் கொஞ்சம் கடலை போட்டாச்சு, சைன் பண்ணியாச்சு, விட்டா போயாச்சு. ஒரு நிர்வாக வேலையும் இல்லை. முழு நிர்வாகமும் வந்து பாத்தீங்கன்னா A to Z. அந்த விவசாயத்துறையில வந்து 0. என்ன வேற வேற நிறைய விஷயங்கள்ல வந்து ஒன்றுக்குமே வந்து எவ்வளவு காசு செலவழிச்சது, எவ்வளவு காசு வந்தது, எவ்வளவு காசு திரும்பி போனது, நீங்க ஒன்றுக்கும் கணக்கு இல்லை. டாக்டர் திருப்பி கேட்க ஒரு டைம் பதில் இல்லை. அப்ப காசு திரும்பி போச்சுன்னு சொன்னா இப்ப என்ன இங்க இருக்கிற அமைச்சருக்கு வந்து நல்ல பேர், ஓகே மிச்ச காசு திரும்பி வந்திருக்கு திரைசேரிக்குன்னு சொல்லி ஓகே படம் இருந்து காசு திரும்பி வந்தா கவுண்டனுக்கு அவ்வளவு வருமானம் தானே. ஆனா பாதிக்கப்படுறது நம்ம மக்கள். இதை கேள்வி கேட்டா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இதான் பிரச்சனை. இதுல இன்னொரு விஷயம், இந்த இன்றைக்கு வந்து நிறைய பேர் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நான் நிறைய சைட்டுகள் போய் பார்த்தேன், நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நான் அதுல நிறைய பேர் வந்து மாற்றங்கள் இருக்கு. நான் ஓட்டு ஓடுங்க பார்த்து நீங்க டிசிசி மீட்டிங் வந்துட்டு நித்திர வைக்க கொண்டிருக்கீங்க. ஓ உங்களுக்கு அனுப்பி விட்டேன் மாதிரி. ஆமா பாத்துறேன். அது உண்மையில அரச உத்தியோகத்தரா அல்லது பணி வந்த பொதுமகனாண்டு தெரியான்னு சொல்லி அதுல பதிவு போட்டு வந்ததான். அது நம்ம அரச உத்தியோகத்தரா இருக்கும் அண்ணன். என்னன்னு சொன்னா கையில வந்து அந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, என்னென்ன செலவுகள் வேற வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் அவங்க கையில வச்சிருக்கலாம் இல்ல. இதுதான் நடக்குறேன்னு. இப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு பொது வழியில அதாவது சரி ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் எடுத்து கைப்பமே ஒரு பொது வழியில நீங்க போறீங்க, போயிட்டு இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 150-200 சனம் இருக்குது, அவ்வளவு அரசாங்க உத்தியோகத்தர் பொதுச்சனம் அவ்வளவு பேரும் பாக்குறேன். அந்த இடத்த நீங்க நித்திர போட்டீங்கன்னா ஒன்று அந்த இடத்த தவிர்த்திருக்கணும். இல்ல நீங்க அந்த இடத்த நீங்க போறீங்கன்னு சொன்னா அங்க சரி நம்ம போன இடத்த வந்து அந்த வேலையா செய்யணும். சரியா? இதுல வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, அந்த இப்ப யாரு ஜோந்தன் ராய்ச்ச விஷயம் உண்டு. 2 அந்த அவர் ஒரு ஊடகவியலாளர் வந்து அவர் யூடியூப்ல அவர் மட்டும்தான் வந்தது, அவர்கிட்ட மட்டும்தான் வந்தது. ஒருத்தர் மேல அவர் வந்து நார்மலா அவருக்கு வந்து ஊடக ஐடி கார்டு வச்சிருப்பாருன்னு சொன்னா அவர் ஊடக மையத்துல வேலை செய்யறவர். அவரோட ஐடி கார்டு இருக்கு, ஊடக மையத்துல இருக்கிறார். அப்ப அவரோட ஐடி கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணி விட்டு போயிருப்பாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு சித்த சோதனை அங்க வீணமானவர்களுமே கேச்சார் இல்ல. அது வந்தன்னா அவர் வந்து நான் என்ன பொறுத்தவரை என்னுடைய ஊகம் சரியாக இருந்தால் அவர் வந்து திட்டமிட்ட ரீதியில் அனுப்பப்பட்ட ஒருத்தர். என்னண்டா எம்பி கஜேந்திரகுமார் விஷயம்
சொல்லி கொண்டிருக்கிறார். டாக்டர் வந்து இதை மறுப்பு தெரிவிக்கிறார். டாக்டர் வந்து இன்னும் மற்ற டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராயாட கேட்டு இது சம்பந்தமா கதைங்க இது பிள்ளை அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது எழும்பி அந்த இடத்துல வந்து அவர் அதை குழப்புறாரு என்று சொன்ன ஒரு முக்கியமான கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆமா வடபகுதியில வர்றதுன்றது உண்மையில மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். என்ன இலங்கையில வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலே சரியான கூட 1-2 தான் இருக்கு. இப்ப வடபகுதியில ஒன்று ஆமா வந்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட அதை வவுனியா வரைக்கும் இருக்கிற மக்கள் பிரயோசனப்படுவாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாம ஒரு விஷயம் கதைக்கிறாங்க. சரி, அது ஒரு அமைச்சுக்களை வந்தா அதுல வந்து இவ்வளவு லாபம் இருக்கு, இவ்வளவு தாதிமார் வருவாங்க, இடம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா வரும், எங்களோட வடபகுதி அபிவிருத்தி ஆகும், அதுல நிறைய விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை வந்து அமைச்சுக்களை கொண்டு போனா அப்ப அதை வந்து சரியான விஷயத்த காய்ச்சி கொண்டு போய் அப்ப டாக்டர் அதை வந்து சொல்லியிருக்காரு. இல்ல அதை வந்து அதுக்குள்ள ஒரு அவங்களுடைய உள் திட்டம் ஏதோ இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இது விஷயம் வந்ததான் தெரியும். ஆனா அதை ஆமா காய்ச்சி கொண்ட கேட்கல முக்கியமான ஒரு பிரச்சனை போய்க்கல சபை குழப்பி மாதிரி எழுப்பி குழப்புறாருண்டா இதை என்ன பொதுல வந்து ஏதோ ஒரு திட்டமிட்ட சதி. அப்ப ஏற்கனவே கதைச்சு பேசி வந்திருப்பினம் என்னென்றால் நீங்க இப்ப டாக்டர் ஏதாவது காய்ச்சி கொண்டிருக்கிற நேரங்களா டக்குன குழப்புங்க. இருக்குல்ல. ம் இதேதானா முதல் வந்து அந்த சாவா கச்சேரியில வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனைப்பட்டவர் என்ன டாக்டர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார். காய்ச்சி கொண்டு டாக்டர் நீங்க மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கீங்க, நாங்க பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே கேள்வி இன்றைக்கு அவரும் கேட்கிறார். அப்ப இப்ப ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ன்றது இங்க வெளிநாடுகள் வழியே கேன்சர் ஹாஸ்பிட்டல் இல்ல. இப்ப அதே தானே எல்லாருமே நீங்க நடக்கிற 3 பேருக்குமே தெரியும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கயோ தான் இருக்கு ஒரு காட்டுக்கே மனாந்திரத்துக்கு. நம்ம பகுதியில் அது வருதுன்னு சொன்னா அது பின்னுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. அது எங்களுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்ப டாக்டருக்கு தான் அது தெரியும். ஆனா அது வருதுன்னு சொன்னா அதை வந்து வரவேற்று சரி ஒரு விஷயத்த கதைக்கிறாங்க. சீரியஸான விஷயம். இப்ப வேற ஒரு விஷயத்துல வந்து அதை வந்து குழப்பினாலும் பரவாயில்ல. சரி, அப்ப வேற ஒரு விஷயத்துல வந்து குழப்பினாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு சீரியஸான விஷயம் கழிச்சு கொண்டு கேட்கல அதை வந்து குழப்புறதுன்றதும் மேல சரியான ஒரு கவலையான விஷயம். சரியா இது டாக்டருடைய விளங்கப்படுத்தியிருக்கா. இது வந்து அபிவிருத்தி கூட்டத்துல வந்து பொதுமக்கள் தங்களோட விடயங்களை கதைக்கல என்ற தகவல் சொல்லியிருக்காரு. முழு தேவையா பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பு கொள்ளுங்கோ, அவர்களுக்கு தகவல்களை வழங்குங்கோ, அவர்களோட தான் நீங்க கதைக்கலாம் வழியே இந்த இடத்துல வந்து எல்லாரும் கதைக்க வழிக்கிட்டால் அப்ப இந்த அபிவிருத்தி கூட நடத்துறது. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து அவர் இன்னொரு யூடியூப் எம்பி ஆயிட்டார். அவர் வந்த நேரத்துல இருந்து அதை காய்ச்சது ஒரு விஷயம் கற்பிணி டீச்சர் பிரச்சனையை மட்டும் காய்ச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த கதைக்கே இல்லை. சரி வந்ததுன்னா அவர் போன் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட எனக்கு வேலையிலேயும் பிரச்சனை அப்படின்னு 3 மணி அந்த லைவ் பார்த்துட்டு இருக்காங்க போட்டு விட்டுட்டு. சரியா ஒன்றுமே கதைக்கல. அவர் வந்து அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு விஷயமும் கதைக்கவும் இல்லை. டாக்டர் கேட்கிற கேள்விக்கு உண்மையில அந்த அறுத்துறுத்து 1000 கேள்வி கேட்குது. ஏன்னா ஒரு டைம் ஒழுங்கான பதில் ஒரு டைம் இல்லையா, ஒரு டைம் இல்ல. ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் டைம் பதில் இல்ல. அவர் மற்றவர் சொன்ன மாதிரி அவர் வந்து அங்க இங்க கண்ணை காட்டி ஒவ்வொருக்கும் அவரே பதில் சொல்றார். அமைச்சர் பம்முறார், அமைச்சர்கிட்ட பதில் இல்ல. இங்க மற்றவர் என்ன பேர் ஆளுநர் வந்து அவர் ஒரு கூட்டத்திலையும் பேசுறாரு, அவர் தானும் தன்பாடும். அப்ப இந்த நிலைமையிலதான் இருக்குது. அப்ப இதுக்கு என்ன செய்யறேன்னு உண்மையில விளங்கையில பேசுங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்ல அதுல இன்னொரு அந்த டாக்டர் அந்த என்ன படிச்சிருக்கான்னு சொல்றவர் அடிக்கடி அந்த பிளானிங் இது படிச்சிருக்கா, தாங்களும் படிச்சிருக்கோம்னு சொல்லிதான் அரசாது ஒலிம்பி கதைச்சு ஒரு அக்கா ஒரு அவளுக்கு கதைச்சு நானும் அதை படிச்சிருக்கேன். அப்படின்னா எங்க போயிட்டீங்க? இல்ல அவ இல்ல என்ன அது சம்பந்தமான விஷயம் ரவுராமன்னா அவ ஏற்கனவே அவ சம்பந்தமா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து டாக்டரும் போட்டிருந்தவர். இது சம்பந்தமா அந்த வன்னி ஊழல் ஒளிப்பாடியிலே வந்திருந்த என்னன்னு சொன்னா அவ வந்து உண்மையில படிச்சு வந்தது இல்லையன்னு சொல்லி நமக்கு தெரியாம கேட்க கூடாது. நாங்கள் இது வாய்ச்சு நாங்கள் சரியா வாய்ச்சது விஷயத்த சொல்றேன். ஒரு தடவை நாம மட்டம் தட்டுறது யாரும் கண்டாகவும் கூடாது. நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் அவ வந்து காசு கொடுத்துதான் அந்த வேலை வாங்கின வேலை கிடைச்சத வாங்க அப்படின்னு சொல்லி. சரியா இது இருக்கலாம் 100க்கு ஒரு 50 கிலோ உண்மையே இருக்கலாம். என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒருத்தருமே நீங்க அதுல வந்த முழு பேர்ல எவராவது ஒருத்தர் கேட்கிற கேள்வி சரியான பதில் சொன்னவியும் சொல்லியிருந்தா நம்மளோட படிச்சவை என்று சொல்லி. சரி அப்ப முழு பேரு நீங்கள் கேட்டா மலுப்புறீங்கள். அந்த என்ன சேவையா கமநல சேவை சரியா தான் சொல்லுங்க. கமநல சேவையில ரவுராமன்னா இந்த என்ன அந்த புல்லுக்கு என்ன பேர் அது என்னன்னா நாங்கள் ஊர்ல இடம்பெயர் 98 இடம்பெயர் எல்லாமே யாழ்ப்பாணம் அது பெரிய பிரச்சனை. சரி அந்த புல்லு அழிக்கணும்னு சொல்லி எங்கட போராட்ட காலங்கள்ல அப்பவே வந்து அந்த என்ன சாம்பல்களை கரைச்சி ஊத்தி அப்படித்தான் அழிச்சு விவசாயம் சொன்னா அந்த பிரச்சனை. அது சரி 1997ஆம் ஆண்டு அதுக்கு சட்ட நிறைவு வந்து நீங்க 2025ஆம் ஆண்டா கிட்டத்தட்ட எத்தனை 28 வருஷமா 22. அப்ப இது வரைக்கும் நீங்க தீர்வு இல்லையா டாக்டர் கேட்கிற கேள்விக்கு சரி யார் எந்த அதிகாரி சொன்னான்னு சொல்லுங்கன்னு சொன்னா அந்த அதிகாரியை காட்டி கொடுக்கிறான்னு இல்ல. அப்ப எல்லாம் கூட்டு களவாணிங்க எல்லாம்
இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இந்த அரசு திணைக்களங்கள் எல்லாம் திடீரென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்படணும். என்ன நடக்குது, என்ன செய்யலாம், இல்ல என்ன நடந்து கொண்டு அண்ணன் அண்ணன் இத யாராவது இந்த உங்க இதுல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சகோதரங்கள் அண்ணன் தம்பி மேல அங்க இருந்தா கோச்சுக்காதீங்கோ. இல்ல வெளிநாட்டு காசுல வேலைகள் கிடைச்சிருக்கும் எல்லாருக்கும் ஓல வேலையோட எடுத்துருப்பினாங்க. முதல்ல போனா போது வந்தா வருது முழு பேற்ற டாக்டர் சொன்ன மாதிரி என்ன படிச்சுக்காரன் முழு பேரை சர்டிபிகேட் எடுத்து பார்க்கணும். என்ன சரி அதான் நான் அடுத்து சொன்னேன். பார்த்தா அங்க இருக்கிறார்கள் ஒருத்தருக்கும் வந்து அந்த படிச்ச கேட்ட ஆளுமே இல்லையா? இல்ல இப்ப நீங்க பொதுவாக இவ்வளவு லைவ்ல இவ்வளவு விஷயம் பெறுது என்ன இவ்வளவு விரைக்குள்ள வந்து நாங்கள் பொய்யல் சொல்லக்கூடாது. நீங்க லைவ் எல்லாத்தையும் என்னென்ன படிச்ச வேணும் முழு சர்டிபிகேட் எடுத்து இவன் பட்டங்கள் சரியா அல்லது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பட்டங்கள் செக் பண்ற மாதிரி முழு பேர் பட்டங்களும் செக் பண்ணணும் முதல்ல. அப்பதான் தெரியும் இவ என்ன செஞ்சிருக்கிறேன். சும்மா வந்திருந்து கொண்டு நாங்களும் படிச்சாங்க நாங்களும் படிச்சாங்கன்னு சொல்லி சும்மா பொதுவெளியில சொல்லிட்டு இருக்கல. நீங்க படிச்சதுக்கு டாக்டர் சரி ஒரு விஷயம். நான் வந்து இப்ப நாங்க வந்து வானம் ஓடுறோம். இப்ப நீங்க ஒரு ஆள் கேட்குறீங்க அதை தம்பி இந்த வானம் இந்த இடத்த வந்து என்னென்ன போறேன்னு சொன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும். அப்ப ஒரு தொழில இருக்கிறீங்க. இப்ப டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் வைத்தியசாலை இருக்கான்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க டாக்டரா இருந்தா ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து வயிற்றுக்கு குத்துவேன்னு சொன்னா டாக்டர் கையை வச்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கணும் இது என்ன வருத்தம். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க ஒரு துறையில இருக்கிறீங்க ஒரு படிச்ச நீங்கன்றீங்க. அது படிக்கிறதுல என்ன ஊல வேலையோட வந்து நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க அல்ல ஒரு டிகிரியோட போயிருப்பீங்க. மிச்ச படிப்பெல்லாம் அரசாங்கத்தை செலவழிச்சு படிப்பீங்க. அது அவ்வளவு அதுக்கு காசியா பொதுமக்களோட காசு. இப்ப நீங்க சாப்பிட சாப்பாடு பொதுமக்களோட சாப்பாடு. அப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல இப்ப நாங்கள் ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த இடத்துல மன திருப்தியோட வேலை செஞ்சதானா அந்த சம்பள காசு எங்களுக்கு சுவரும். இதான் லாஜிக். மேல அதையும் விட்டு நீங்க மக்களோட வயிற்றுல அடிச்சு அந்த தண்ணி விஷயம் கேட்க உண்மை சரியான கவலையா இருக்கு. 1500 மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது நான் ஒரு வருஷத்துக்கு பிறகு தண்ணி கொடுக்குறேன்டா அது வரை என்ன சனம் சாகிறதா என்ன ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். ஒரு பொறுப்பு இல்லாத கதை. என்னண்டா